காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் 8 மணி நேரமாக மின்சாரம் இல்லாததால் நோயாளிகள் கடும் அவதியடைந்துள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நம்முடைய செய்தியாளர் துரை வெங்கடேசன். வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலே அவசர சிகிச்சை பிரிவு உட்பட பல்வேறு பிரிவுகளிலே கடந்த 8 மணி நேரத்திற்கும் மேலாக ஷார்ட் சர்க்கியூட் ஏற்பட்டதன் காரணமாக இந்த மின்சாரம் இன்றி தற்போது நோயாளிகள் தவித்து வருகிறார்கள். காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைக்கு காஞ்சிபுரம் மாநகர் மட்டுமல்லாது சுற்றுவட்டார கிராம பகுதிகளை சேர்ந்த பொதுமக்கள் என நாளொன்றிற்கு ஆயிரக்கணக்கான நோயாளிகள் சிகிச்சை பெற்று அதில் சிலர் உள்நோயாளியாக தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இந்த நிலையிலே மருத்துவமனையிலே இன்று காலை திடீரென இந்த உயர் மின் அழுத்தம் காரணமாக இந்த மெயின் போர்டிலே மின்கசிவு ஏற்பட்டு மின் துண்டிப்பானது ஏற்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து ஜெனரேட்டர்களும் அங்கங்கே ஒரு சில பழுது ஏற்பட்டதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாக இந்த மருத்துவமனையிலே அவசர சிகிச்சை பிரிவு உட்பட அனைத்து பிரிவுகளிலுமே மின்சாரமின்றி நோயாளிகள் கடும் சிரமங்களுக்கு உள்ளாகி வந்தனர். மேலும் இந்த டயாலிசிஸ் எனப்படக்கூடிய இந்த ரத்த சுத்திகரிப்பு நிலையத்திலும் கூட மின்சாரமின்றி இந்த சிறுநீரக செயலிழப்பு நோயாளிகள் ரத்த சுத்திகரிப்பு செய்து கொண்டிருந்த போதே பாதியிலேயே இந்த மின்சாரம் என்பது துண்டிப்பு ஏற்பட்டதன் காரணமாக இந்த பாதியிலேயே பலருக்கும் இந்த டயாலிசிஸ் நிறுத்தம் என்பது ஏற்பட்டு காலை 8 மணி முதல் இந்த மின் துண்டிப்பானது ஏற்பட்டதன் காரணமாக இந்த டயாலிசிஸ் நோயாளிகள் பலரும் அந்த வலித்து வைக்கக்கூடிய அந்த ஒரு நிலையும் ஏற்பட்டு தொடர்ந்து நோயாளிகள் சிகிச்சை பெற முடியாத ஒரு சூழலானது ஏற்பட்டு கடும் பாதிப்புகளுக்கு உள்ளாகி வந்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து தற்போது அந்த பொதுப்பணித்துறை அதிகாரி தொடர்ந்து அந்த மின்னழுத்த அந்த பிரச்சனை கோளாறை சரி செய்யும் பணியிலே தொடர்ந்து ஈடுபட்டு வரக்கூடிய நிலையிலே தற்போது நோயாளிகள் கடந்த 8 மணி நேரத்துக்கும் மேலாக காஞ்சிபுரம் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையிலே சிகிச்சை பெற முடியாமல் கடும் அவதிகளுக்கு உள்ளாகி வந்த சம்பவம் என்பது பெரும் பரபரப்பையும் ஒரு பரிதாபத்தையும் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அமைந்திருக்கு. விவரங்களுக்கு நன்றி துரை வெங்கடேசன்.